நீலாஹ துங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தே சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமைதமிதம் பூயஜே வாஸ்து பூயகா. பாவை நோன்பை நோற்க ஆரம்பித்த ஆண்டாள் கிட்டத்தட்ட அந்த திருப்பாவையினுடைய பூர்த்தியில் திருப்பாவையினுடைய சாரம் சரணாகதி. பகவானை தவிர நமக்கு வேறு கதி இல்லை, அவனையே அடையணும். குருபவன புராதீசம் ஏவ ஆஸ்ரயாமகான்னு நம்ம சொல்லுவோமே, அதுபோல் அவனுடைய திருவடிகளே நமக்கு கதின்னு உணர்த்தக்கூடிய சரணாகதி பாசுரம் 29வது பாசுரம். இந்த 2 பாசுரங்கள், அதாவது 29 நாளைக்கு நம்ம பூர்த்தியாக கேட்க இருக்கக்கூடிய 30வது பாசுரம், ரெண்டுமே வைஷ்ணவ ஆலயங்களில் சாற்றுமுறை பாசுரம்னு சொல்லுவா. அதாவது 30 பாசுரத்தையும் நாம் அனுசந்தானம் சொல்ல முடியலன்னா கூட பகவானுக்கு திருவாராதனம் நடக்கும்போது அவரிடத்தில் சாற்றுமுறையாக 29, 30 சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த 2ஐயும் விண்ணப்பிக்கக்கூடிய உயர்ந்த பாசுரங்கள் இந்த 2மே. அதில் ஆண்டாள் நாச்சியார் பகவானை பூரணமாக சரணாகதி பண்ணுறா. வனபோஜன உற்சவத்தில் கறவைகள் பின்சென்று கானம் சேர்ந்துண்போம், கூடவே உன் வேணு கானமும் சேர்ந்துண்போம்னு சொல்லி சுவாமியை உட்கார வச்சு எல்லாருமா சேர்ந்துண்டு அவருடைய பாதங்களை பிடிக்கிறா. பாசுரத்தோட அழகு, சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேகித்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வலங்களை கொள்ளாமற் போகாது, இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உமக்கே நாமாச் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று. தங்களுடைய சரணாகதியை ஏன் ஏற்றுக்கணுன்றதுக்காக காரணத்தை அழகாக ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பிக்கிறார். கண்ணா, நாங்கள்லாம் உன்னிடத்தில் சரணமடைகிறோம். எப்படி வந்திருக்கோம்? சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்து. சிற்றஞ்சிறுகாலையில் வந்திருக்கோம், காலையில் வரல. ஆண்டாளுக்கு திருப்பாவையில் பல இடங்களில் பார்த்தோன்னா பதங்களை பிரித்து அழகாக சேர்த்தும் சொல்லுவா, பிரிச்சும் சொல்லுவா. முனிவர்களும் யோகிகளும் ஐயமும் பிச்சையும், அது மாதிரி திருத்தக்க செல்வம். இங்கே சிற்றஞ்சிறுகாலே, காலை, சிறுகாலை, சிற்றஞ்சிறுகாலைன்னு 3 இருக்குது. காலைன்றது கண்ணா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார்னு சொன்னனே. மகரிஷிகள்லாம் கோயிலை நோக்கி அந்த கோயிலை திறக்கிறதுக்காக போகிறான்றது காலை. அதுக்கும் முன்னாடி எங்கள் அம்மாவான ஆய்ச்சிகள்லாம் எழுந்துப்பா. அவள் எதுக்கு எழுந்துப்பா? மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோன்னு சொல்லியிருக்கனே. தயிரை கடையிறதுக்காக எங்களுடைய ஆட்சிகள் எழுந்துக்கிறது இருக்கே, அது சிறுகாலை. நாங்கள் மகர்ஷிகள் எழுந்து போகிற காலையிலையும் எழுந்துக்கலை, எங்கள் அம்மா எழுந்துக்கிற சிறுகாலையிலையும் எழுந்துக்கலை. அதுக்கும் முன்னாடி சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்தோம். அப்போ எத்தனை கொற்ற பணியில் 1000 சிறுமிகள் நாங்கள்லாம் உன்னை சரணாகதி பண்ணணும்னு வந்திருக்கோன்றத நீ மனசில் நினச்சி பார்க்கணும். நாங்கள் வந்தது எதுக்காக? ஏதோ பொழுதுபோக்குறதுக்காக இல்லை. மழை பெய்யறதுக்கும் நோன்பு, உன்னை சரணம் அடைவதற்கும் மழையை ஒரு வியாஜமாக வச்சுண்டு ஒரு நோன்பு நோக்கு நாங்கள் வந்திருக்கோம். உன்னை சேவித்தோம். வந்துன்ற வார்த்தையை அழகாக சொல்கிறா. சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்தோம்னு சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு அந்த பகவான் கண்ணனுக்கு ஞாபகப்படுத்துகிறா. நாங்கள் வந்துன்னா ஏதோ சாதாரணமாக நினச்சிக்காத. எங்கள் வீட்டிலேருந்து எழுந்து வீதியில் நம் தெருவின் நடுவே கதவின் புறமே முற்றம் புகுந்து பணியில் உன்னிடத்தில் சரணாகதி பண்ண வந்திருக்கோம். இவ்வளவு நாங்கள் கடந்து வந்திருக்கோம். ஆனால் நீ இருக்க இடத்துக்கு வந்திருக்கோன்றதை நீ நினைக்கணும். நாங்கள் இருந்த இடத்துலேருந்தே கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணான்னு கூப்பிட்டா எங்களை ஓடி காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்தே நான் கூப்பிட்டுருந்தேன்னா வந்திருக்கலாம். திருப்பாவை அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. பக்தியால் உன்னை கூப்பிட்டா நீ வந்திருப்ப.
அதுக்கு கூட அவகாசம் இல்லாமல் கூட்ட திரௌபதிக்கு இருந்த இடத்துல இந்த திரௌபதிக்கு புடவை சுரந்தது திருநாமம் இரேன்னு கூப்பிட்டேன். ஒரு யானை இருந்த இடத்துலேருந்தே கூப்பிட்டது அலை கொலைய நிலை கொலைய ஆதி 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 நீ ஒரு அண்டமாதி அதலால் சோதியாத சோதி நீ அது உண்மையில் விளங்கினாய்னு அலை கொலைய நிலை கொலைய கருடனை கையில் பிடிச்சிண்டு ஓடினேன். யானை நீ இருக்கிற வைகுண்டத்துக்காக வந்தது வரல, இருந்த இடத்துலேருந்தே கூப்பிட்டது. பிரகலாதனுக்காக ஒரு கம்பத்தில் போய் அவன் இருக்கிற இடத்துல அடப்பட்டுண்டு நரசிம்மனாக நீ வந்த. அப்போ இருந்த இடத்துலேருந்தே உன்னை ஸ்மரிக்கிறவாளை ஓடி போய் காப்பாற்றுறது உன்னுடைய குணமாகவும் லக்ஷணமாகவும் இருக்க, கஜேந்திரன் கொடுத்த கஷ்டத்தையோ திரௌபதி கொடுத்த கஷ்டத்தையோ பிரகலாதன் கொடுத்த சிரமத்தையோ நாங்கள் கொடுக்காம நீ இருக்கக்கூடிய இடத்துல சிற்றஞ்சிறுகாலே வந்துள்ளோம். விபீஷணன் மாதிரி வந்திருக்கோம். விபீஷணனும் அதான் சொன்னான் ராமாயணத்தில், நான் லங்கையிலேருந்தே கூப்பிட்டுருந்தா நீ வந்திருக்கணும்ப்பா, உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கல. விபீஷணம் உபஸ்திதம், நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அதனால் அவனை ஏற்றுண்டார். அத்தனையும் அடக்கி தான் வந்து இங்கே நின்றுண்டா அங்கே இங்கே நாங்கள் வேடிக்கை பார்க்கவே இல்லை. உன்னை சேவித்தோம். பரம்பொருளான யாரை நாடி நாங்கள் வரணுமோ, யார் கண்டவரதம் மனம் வழங்கும் கருமணியாக இருக்கானோ அப்படிப்பட்ட உன்னை அச்சுதான்னு பேரை வச்சுண்டு அண்டியவர்களை கைவிடாத உன்னை, யாருக்குமே ஒரு குறையை கொடுக்காத குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனான உன்னை வந்து எங்கே பிடிச்சோம். சரணாகதி பண்ணுறதுனா என்ன பண்ணணும்? பகவானுடைய பாதத்தை பிடிக்கணும்னு எங்கள் பெரியவாள்லாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட உன்னை உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேடாய். திருவடியை வந்து நாங்கள் பெருமாளை சரணாகதி நம்ம கோயிலுக்கு போனால் கூட சுவாமியோட திருவடியைத்தான் முதல்ல பற்றணும். திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும்னு நம்ம சொல்லுவோம். அப்படி அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடிப்பா? காலை சிறுகாலை சிற்றஞ்சிறுகாலைன்னு பாட்ட ஆரம்பிச்சே சொன்ன மாதிரி இங்கேயும் அடியே தாமரை அடியே பொற்றாமரை அடியேன்னு அந்த ஒரு வியாக்கியானத்தை நம்ம மூணாக பிரிச்சுக்கணுமா. உன்னுடைய அடியை மாத்திரம் நாங்கள் பத்தலை, தாமரை அடியை நாங்கள் பத்திருக்கோம். ஏன்னா எல்லாமே நீ தாமரை. அப்படிப்பட்ட உன்னுடைய சரணாம்புஜம் பாத பங்கஜமாக இருக்கக்கூடிய சரண கமலமாக போற்றக்கூடிய உன்னுடைய திருவடியை கிருஷ்ணானு கண்ணை மூடிண்டு தவ கதாமிருதமோகம் கிருஷ்ணா தப்த ஜீவனமோகம் கவிபிரீட்டிதமோகம் கிருஷ்ணா கல்மஷாபகமோம் ஸ்ரவணமங்களமோகம் கிருஷ்ணா ஸ்ரீமதாதிருத்தமோம் புவி கிருணந்தி தேஹே கிருஷ்ணா பூரிதா ஜனாகாம். உந்தன்னை சேவித்தோம், பொற்றாமரை அடியே போற்றி நாங்கள் சேவித்தோம். நீ கோவிந்தன். உன்னை ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்லியிருக்கா? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வோனே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நாங்கள் இப்போ பண்ணுறதைத்தானப்பா அவள் காமிச்சு கொடுத்துருக்கா. உன் திருவடியை கெட்டியாக பிடிக்கணும்னு. அதனால் உன்னிடத்தில் வந்து போற்றும் பொருள் கேளாய். உன்னுடைய திருவடியை பிடிச்சிண்டு நாங்கள் சரணம் அடைந்திருக்கமே, நீ கேளாய்ன்னு எப்படி உரிமையோடு சொல்கிறா. நாங்கள் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், நீ என்னமோ அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா மாதிரி இருக்குது. எங்களுடைய சரணாகதியை உள்வாங்கி நீ ஏற்றுண்டா மாதிரி தெரியல. திரௌபதியை பற்றி கஜேந்திரனை பற்றி சொன்னதெல்லாம். அதனால் போற்றும் பொருள் கேளாய். நன்னா எங்களுடைய குறைய சரணாகதியை காது கொடுத்து கேளு. நாங்கள்லாம் யார் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. நாங்கள் பிறந்தது ஆயர் குலம்தான். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டோம், எங்களை நாடி ஆயர் குலத்தில் எங்களை விரும்பி எங்களோட பழகணும்னு நீ வந்திருக்க. ஆயனாகி ஆயர் மங்கை வேயத்தோல் விரும்பினாய் ஆய நின்னை யாவர் வல்ல அம்பரத் தொடிம்பராய் மாயமாய மாய கொள்ளன்றி நீ வகுத்தலும் மாயமாயமாக்கினாய் உன் மாய முற்று மாயமே. குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. உங்களுக்கு குற்றேவல் பண்ணுறதுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணி நீ ஏவுவதை நாங்கள் பண்ணுவதற்கு வந்திருக்கோம். எங்களை நீ விளக்கக்கூடாது. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். உனக்கே நாங்கள் வந்து அடிமையாக இருந்து சரணாகதி பண்ண வந்திருக்கோம்.
எங்களுக்கு பறைவாத்தியம் பறைவாத்தியம்னு கேட்டமே, இன்றைக்கி உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிடுறோம், பறைவாத்தியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோ. சரணாகதி பண்ண அப்புறம் அது எதுக்கு, ஊருக்காக பறைவாத்தியம். அதனால் இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. மறுபடியும் 3வது கோவிந்தாவை சொல்கிறா, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேன்னு யார் ஒருத்தர் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 தடவை சொல்கிறாளோ அவர்களுக்கு பூரண பலன். 27வது பாட்டு கோவிந்தா, 28வது பாட்டு கோவிந்தா, இன்றைய தினம் 3வது கோவிந்தாவை சொல்லி நிறைவு செய்கிறா. இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா. பறைவாத்தியங்கள்லாம் வேண்டாம், எங்களுக்கு வேண்டியது எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். திருப்பாவ நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஏகாரமான சரணாகதியில் ஆரம்பிக்கும், முடிக்கச் செய்யும் கோவிந்தனான உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். 7 பிறவிக்கும் நீ அவதாரம் பண்ணால் உன்னோட வரணும், நீ வைகுண்டத்தில் இருந்தால் அங்கே இருக்கணும், நீ இருக்கிற இடத்துலையே எங்களை வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சரணாகதி. உன்னை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம், என்னை விட்டு நீங்களும் பிரியக்கூடாது. உன்னை கொண்டு என்னுள் வைக்க வேண்டும், என்னை உன்னிட வேண்டும். அதனால் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற இனம் காமங்கள் மாற்று. அதனால் மற்ற காமங்களை ரொம்ப அழகான தத்துவம் இந்த ஒரு பாசுரத்தை முடிக்கும் போது, காமம்னா ஆசை. கண்ணன் சொன்னார் ஆசை எல்லாத்தையும் ஒழிச்சிடுங்கோன்னு. ஆண்டாள் சொன்னால் ஆசையை ஒழிச்சிடாதுங்கோ. அப்படி ஒழிக்கிறோம்னு சொன்னால் எல்லாரும் தப்பாக என்ன தெரியுமா நினச்சுருவா, நாளையிலேருந்து கோயிலுக்கு போகிற ஆசையை விட்டுட்டோம், நாளையிலேருந்து பெருமாளை தரிசனம் பண்ணுற ஆசையை விட்டுட்டோன்னு சொல்லுவா. ஆசையை விடக்கூடாது, ஆசையை மாற்றி வைக்கணும். காமங்கள் மாற்றி ஏலோ ரெப்பாவாய். பொருள் விஷயத்தில் வைக்க வேண்டிய ஆசையை கண்ணனுடைய பாதார விந்தத்தில் பொற்றாமரை திருவடியில் சரணாகதி பண்ணணுன்ற ஒரு ஆசையை பொருள்களை விட்டு மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு சரணாகதி பாசுரமாக ஆண்டாள் விண்ணப்பிக்கக்கூடிய உயர்ந்த பாசுரம் சிற்றஞ்சிறுகால் என்ற இன்றைய தின பாசுரம். சிற்றும் சிறு காலே வந்துன்னை சேவித்து, சிற்றும் சிறு காலே வந்துன்னை சேவித்தும் போற்றாமரை போற்றும் பொருள் கேளாய் போற்றாமரை போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை குலத்தில் பிறந்தேனே பெற்றமை குலத்தில் பிறந்தேனே குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறி கொள்வான் அன்று கான் கோவிந்தா இற்றை பறி கொள்வான் அன்று கான் கோவிந்தா ஏற்றை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆசைவோம் உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆசைவோம் மற்றேனம் காமங்கள் மாற்றேலோரம்
திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. எல்லாம் அல்ல அண்ணாமலை பெருமான் திருவருளினாலே மாணிக்கவாசகப் பெருமான் திருவண்ணாமலையில் பாடிய திருவம்பாவையை முடித்து திருப்பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோயிலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வருகின்றார். அவருக்கு அருள் காட்டிய தலம், அவரை ஆண்டருளிய தலம். அதனாலே அந்த தலத்திலே உள்ள பெருமானை உருகி உருகி வேண்டி நமக்காக ஒரு பெரிய பக்தி படுகொலை நமக்கு தந்திருக்கிறார்கள். 9வது பாடலிலே விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா என்று தொடங்குகின்ற பாடலிலே மிக அழகாக உலகுக்கு உயிரான தன்மையை எண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே என்று சொல்லுகின்ற தன்மையெல்லாம் இந்த பாடலில் குறிக்கின்றார். பாடலின் முழுமையும் பார்த்து ஒவ்வொரு வரிகளாக நுண்பொருள் விளக்கம் பார்ப்போம். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே. விண்ணகத்தில் இருக்கின்ற, வானுலகில் இருக்கின்ற, சொர்க்கத்தில் இருக்கின்ற தேவர்களெல்லாம் 33 தேவரும் அறிய முடியாத, நண்ண முடியாத, நண்ணுதல் என்றால் அணுகுதல், தன்னை நெருங்கி யாராலும் அறிய முடியாத சிவனாக இருக்கின்ற பெருமானாக இருக்கின்ற ஆத்மநாத பெருமானே, விழுப்பொருளே, யாவரும் அறிவறியாய் என்று சொன்னது போல இங்கே விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே. விழுப்பொருள் என்பது உயரிய பொருள், விழுமிய பொருள், சிறப்பு பொருள், செம்மையான பொருள் என்பதை ஆண்டவனுக்கு ஒப்பேற்றி ஒப்பு உருவகம் இல்லாமல் இருப்பவன் அவன் என்பதை சொல்லி, உனது தொழுப்படியோங்கள், தொழுப்படி என்று சொன்னால் தொழும்பு என்றால் தொண்டு என்று பொருள். தொழும்பு தான் தொண்டாச்சு, தொண்டிலிருந்து அந்த தொழும்பு வந்தது போல இந்த தொழும்பு என்பது மகர ஒற்று, அந்த தொழுப்பு என்று செய்யுளுக்காக இரட்டித்தது. தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. மன்னகம் என்று சொன்னால் இந்த மாநிலம், இந்த உலகிலே, இந்த நில உலகிலே வந்து வாழச் செய்த பெருமானே. வன் திருப்பெருந்துறையாய், வன்மை என்று சொன்னால் வள்ளல் தன்மை, வளமார்ந்த தன்மை என்று ஒரு பொருள்.
இறைவன் வள்ளல் தன்மையுடையவன். வன் திருப்பெருந்துறையுரையாய், ஊரே வள்ளன்மையுடையது, வள்ளல் தன்மையுடையது. எப்படி? நீர் நிலமெல்லாம் செழித்து இருக்கின்ற வளங்களை உடையது என்று சொன்னோம். அதுபோல பரம்பொருளாக இருக்கின்றவன், உயர்ந்த பொருளாக இருக்கின்ற விழுப்பொருளாக இருக்கின்றவன், விழுமிய பொருளாக இருக்கின்றவன், ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் என்பார். அந்த தொழும்பு என்று சொல்லுதான் தொழுப்படி என்று இங்கே தொழுப்படியோங்கள், தொழும்பு செய்கின்ற தொண்டு செய்கின்ற அடியோங்களுக்காக குற்றேவல் செய்வது எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் என்று பாடுவது போல இங்கே குற்றேவல் செய்கின்ற எங்களுக்கு பொருளாக இருக்கின்றவனே, விழுமிய பொருளாக இருக்கின்றவனே என்று சொல்லி மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. இந்த மன்னகத்திலே நில உலகில் பிறப்பதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் விண்ணகத்தேவர்கள் நாம் மண்ணில் பிறக்காமல் வாழ்நாளை கழிக்கின்றோம் என்று இன்னொரு பாடலிலே சொல்லுவார். அப்படி அவர்கள் விண்ணுலகத்தில் பிறந்தாலும் மண்ணுலகத்தில் வந்து பிறக்கவில்லையே, அதுதானே சிறந்த பூமி. அதனால்தான் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றார். அப்படி தென்னாடு சிறந்த நாடு. அதிலும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கோயில்களிலும் சிறந்த சிவபெருமானுடைய திருவருளை பல பல அடியார்கள் பல்காலம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த வரிகளிலே சொல்வது போல மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூயினரியே தேடும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர்வெறுவார் அச்சோவே என்று அச்சோபதிகத்திலே மாணிக்கவாசகர் பாடுவார். அப்படி இந்த மன்னகத்தை வந்து வாழச் செய்தது அவனுடைய திருவருள். பிறப்பு நம் கையில் இல்லை, இறப்பும் நம் கையில் இல்லை. என்று பிறப்போம் என்பது எமக்கும் தெரியாது, என்று முடிவோம் என்று யாருக்கும் தெரியாது. முடிவும் முதலுமில்லாத அந்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும் என்பதனால்தான் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே. வன் திருப்பெருந்துறையுரையாய், உனது ஊரும் வள்ளல் தன்மையுடையது, உன்னுடைய நகரமும் வள்ளல் தன்மையுடையது. கைலாய மலையானாலும் சரி, திருப்பெருந்துறையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வள்ளல் தன்மை எல்லா பொருள்களிலும் இயங்குகின்றது. இயங்குவதை காண்பதற்கு எங்களுக்கு உன் திருவருள் கொடுத்து வைக்கிறது என்பதை சொல்லி, பொங்கி பொங்கி பூரணமாக மிளிர்கின்ற திருவருளை உடையவன் நீ என்பதை இந்த வரிகளிலே சொல்லி, அடுத்த வரியிலே கண்ணகத்தே நின்று களிதருதேனே. கண்ணகம் என்று கண்ணகன்னா திருக்கண்களை குறிக்கின்றார். கண்ணகத்தே நின்று களிதருதேனே, நீ பார்க்கும் பொழுதும் அழகு, உன்னை வணங்கும் பொழுதும் அழகு. என்ன பொருள் என்றால், நம்முடைய ஐம்புலன்களாலும் அனுபவிக்கின்ற அத்தனை மகிழ்ச்சியையும் கண்களே நின்று காண்பது போல கண்ணகத்தே நின்று களிதருதேனே. எப்படி சுந்தரர் பெருமான் தில்லையிலே 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 என்று தொடங்கி அந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்தார் என்பதை 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, 5 பேர் அறிவுனா ஐம்புலன்களால் அறிகின்ற அத்தனை அறிவையும் கண்களாலேயே கண்டு அவனுடைய திருமேனி கூத்தினை கண்டு குனித்த புருவம் கொவ்வைச் செவ்வாயில் குமிழ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய இழுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொன்ன அந்த நடராஜ பெருமான் சன்னதியிலே நின்று பார்க்கின்ற பொழுது, கண்களினால் நம்முடைய ஊனக்கண்களினால் பார்க்கின்ற பொழுது அவன் ஞானக்கண்ணனாக ஞானப்பழமாக திருவருள் தருகின்ற அந்த இன்பத்தை கண்ணகத்தே நின்று களிதருதேனே. களிப்பு என்று சொன்னால், களி என்பது களிப்பு, களிப்பு மகிழ்ச்சி உவகை பேரின்பம் என்பதெல்லாம் ஒரு பொருளென. ஆகையினாலே காணார்க்கும் கண்டவர்க்கும் களிப்பருளும் களிப்பே என்று வள்ளல் பெருமான் பாடுவார். அப்படி அருளாரமுத பெருங்கடலாக இருப்பவன், கடல்முதாக இருப்பவன், கரும்பாக இருப்பவன், விரும்பும் அடியார்களுக்கெல்லாம் எல்லா நலனையும் அளிப்பவன் என்பதற்காகத்தான் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாலும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே என்று அவனை வணங்குகின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை அவர் தெரிவித்தார் என்பதை அந்த வரியிலே சொல்லி, கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய், கண்ணகத்தே நின்று களிதரு தேனாக இருக்கின்றவன் அவர்கள் அடியார்களுடைய உள்ளத்தில்
எண்ணகத்தாய் அவர் எண்ணியது எல்லாம் எண்ணுகின்ற எண்ணாத எண்ணமெல்லாம் நமக்கு பல கோடி எண்ணங்கள் இருந்தாலும் நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய சிந்தனையிலே சிந்தனை நிந்தனக்காக்கி நின் பாத திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி என்று பாடுவது போல, நெஞ்சு நிறைந்து அங்கிருந்த நெடுஞ்சுடர் என்று பாடுவது போல, நெஞ்சில் நினைவார்க்கு நாதன் என்று சொல்வது போல, எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்று சொல்வது போல, நெஞ்சு நினைந்து தம் வாயால் பிரான் என்று துஞ்சும் பொழுது உன் துணைத்தான் சரண் என்று மஞ்சு தவழும் வடவரை மீதுரை பெருமானே என்று சொல்வது போல, மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நினைவினானே துஞ்சும் போதாக வந்து துணையமக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவிடுதன் துறையுளானே என்று பாடுவது போல, அங்கே அனைத்தெழுந்த பெருமானாக இருக்கின்ற அந்த பெருமானையும் அந்தந்த வரிகளிலே நினைத்து நினைத்து பாடி பாடி உருகி உருகி நமக்கு அப்படிப்பட்ட இறைவன் எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளாய் பிறவா நெறிதந்த பேரருளானாக இருக்கின்ற அவனே ஆத்மநாயகுடனாகிய ஆத்மநாதருடைய சன்னதியிலே நின்று நாம் பார்க்கின்ற பொழுது, பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் தெள்ளமுதே இனித்த சுவை கரும்பே என்று வள்ளல் பெருமான் பாடுவது போல, கழித்து கலந்ததோர் காதற் கசிவொடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின் இப்பத்தரை கோதில் சென்றேன் தெளித்து சுவை அமுதூட்டி அமரர்கள் சூடிருப்ப அழித்து பெருஞ்செய்வன் பெருஞ்செல்வம் அளிக்கும் ஐயாரன் அடித்தளமே என்று சொல்வது போல, உன்னுடைய திருவடிகள் எங்களுக்கு இனிமையான வளமையான வாழ்வினை தருகின்ற பக்தி உலகிலே எங்கள் அடிமை தொண்டை ஏற்று எங்களுடைய ஏழை பங்காளனாக இருக்கின்ற நீ எங்களுடைய தொண்டினை ஏற்று எங்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என்பதற்காக அடியார்கள் பாடுகின்ற வகையிலே பக்தி பணுவலை நமக்காக பக்தி சுவை நனி சொட்டச் சொட்ட பாடிய கவி வல்லவனாக கவி வல்லாராக மாணிக்க வாசகர் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த பாடல்களெல்லாம் நாம் பாடி இறைவன் அருள் பெறுவோம், எல்லா நலமும் பெறுவோம் என்பதை நினைவு செய்து நாளையும் சிந்திப்போம்.